மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கனடா கனவு காருக்குள் கலைந்தது. தெல்தனிய படுகொலையின் அதிர்ச்சியூட்டும் திகிலூட்டும் பின்னணி இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கு. 3 வயது மகளுக்கு போதைப்பொருள் கொடுத்த தந்தை அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கு. போலீசாருக்கு பொதுமக்களால் வழங்கப்பட்ட அடிபூஜை என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். தற்போது ஊடகங்களுடைய பெரும் கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம்தான் தெல்தனிய படுகொலை. தெல்தோனிய படுகொலைக்கு பின்னால் இருக்கின்ற அதிர்ச்சியூட்டும் செய்திகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்திருக்கு. யார் படுகொலை செய்யப்பட்டாங்க, யாரால் படுகொலை செய்யப்பட்டாங்க, இது படுகொலையா அல்லது தற்கொலையா என்ற பல்வேறு மர்மங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெல்தனிய போலீசாருக்கு ஒரு மர்ம நபரினூடாக ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. தொலைபேசி அழைப்பினூடாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெல்தனிய வைத்தியசாலைக்கு எதிரில் ஒரு கார் நிக்குது, காருக்குள்ள ஒரு இளம்பெண்ணுடைய பிரேதம் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த போன் கட் ஆகுது. உடனடியாக சொன்னவர் யாரு, என்ன ஏது என்பதை தாண்டி உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போனாங்க. ஒரு வெகுனார் வகை காருக்குள்ள ஒரு இளம் பெண்ணுடைய பிரேதம் இருக்கிறத கண்ட அதிர்ச்சிவிட்ட போலீசார் எப்படியாவது திறந்து சடலத்தை மீட்டுடலாம் என்ற போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லா கதவுகளும் மூடப்பட்டதன் காரணமாக பிரதேசத்து மக்களுடைய உதவியோடு உடனடியாக இரும்பு கொண்டு காரனுடைய கதவை திறந்து பிரேதத்தை வெளியெடுத்தாங்க. நீதவானுக்கு தகவல் சொல்லி மரண விசாரணையை ஆரம்பிச்சாங்க. உடனடியாக பிரேத பரிசோதனைக்கான உத்தரவையும் நீதவான் பிறப்பிச்சாரு. உடனடியாக போலீசார் தமது விசாரணையை தொடங்கினாங்க. தகவல் சொன்னவர் பற்றி எந்த சந்தேகமும் அவங்களுக்கு வரல. ஏதோ புண்ணியவான் தகவலை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் ஆரம்பத்துல நினைச்சாங்க. முதலாவது இந்த பெண் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீசார் விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. குறித்த பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 34 வயதுடைய இளம் பெண். அவ வெலிகம பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தர்ஷினி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தர்ஷினி பிசியோதெரபிஸ்டாக அம்பார வைத்தியசாலையில தனது சேவையை செய்து வந்தவங்க. அந்த பிரதேசத்து மக்களால ரொம்ப நேசிக்கப்பட்டவங்க, நோயாளிகளோட அன்போடும் பண்போடும் பரிவோடும் நடந்து கொள்றவ அப்படின்னு சொல்லி இப்போது சமூக ஊடகங்கள்ல பல்வேறு விஷயங்கள் எழுதப்படுவதையும் பார்க்க முடிந்தது. தர்ஷினி 39 வயதுடைய ஒரு நபரை காதலிச்சிருக்கிறாங்க. கனடா பயணமாகுவதாக கூறித்தான் தர்ஷினி தனது ராஜினாமா கடிதத்தை அம்பார வைத்தியசாலையுடைய பணிப்பாளருக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க கடந்த 3ஆம் தேதி. உடனடியாக திருமணம் நடக்க போது கனடாக்கு பயணமாக போறா அப்படின்னு பல்வேறு கனவோட தான் குறித்த காதலனோடு பயணமாக இருக்கிறா நுவரெலியாவை நோக்கி. இந்த காதலன் ஒரு பொறியியலாளர் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது வெளிவந்திருக்கு, விசாரணையில கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கனடா பயணத்துக்காக தர்ஷினி சொந்தம் பந்தம் உறவு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வங்கி வட்டிக்கடைக்காரன் அப்படின்னு சொல்லி அனைவரிடம் கனடா பயணம் இல்லையா, அதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 1,50,00,000 கடன் வாங்கி தனது காதலிடம் ஒப்படைச்சிருக்கிறான். விசா சம்பந்தமான வேலைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு. சரி, கனடா போறோம், கை நிறைய சம்பாதிச்சிடலாம், கடனை கட்டிடலாம், குடும்பத்துக்கு உறவுகளுக்கு உதவி பண்ணிடலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கனவோட தான் பயணமாகிறா. ஆனா போனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுவரெலியாக்கு ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல்ல தங்குறாங்க. தங்கியிருக்கிற சந்தர்ப்பத்தில் பயணம் பற்றி தர்ஷினி அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய கடன் எல்லாம் இருந்ததுனால கடன்காரர்கள் அடிக்கடி போன் பண்ணி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடனை எப்ப தருவீங்க? தர்ஷினி சொன்ன ஒரு விஷயம் தான் கனடா பயணமாகிருவன், பயணமானதுக்கு பிற்பாடு உனக்கு கடன் தந்துருவன் அப்படின்னு சொல்லி இருந்தா. அதனால காதல் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம் தான், எப்போது பயணம், எப்போது கனடா போறோம் அப்படின்னு சொல்லி இன்று நாளை அன்று அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்த ஆரம்பிச்சாரு. நுவரெலியா ஹோட்டல்ல இருக்கும் போதே தர்ஷினிக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு அப்பட்டமான பொய், வெறும் நாடகம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்ததுனால முரம்பட ஆரம்பிச்சா. அடிக்கடி இருவருக்கும் இடையில சண்டைகள் வர ஆரம்பிச்சது. அப்போதான் தெரிய வந்திருக்கு தர்ஷினிக்கு கனடா பயணம் என்பது ஒரு கனவு, அது இப்போதே சிறந்து போயாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்ததுக்கு பின்னால தர்ஷினி ரொம்ப அழுது புலம்பி மன அழுத்தத்தோட மனச்சோர்வோடு இருந்திருக்கா. தனது மூத்த அண்ணன் சமந்த குமாராவிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறா, நுவரெலியால ஒரு ஹோட்டல்ல நான் தங்கி இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எல்லாத்தையும் நான் இழந்தாச்சு, என்ன இவன் ஏமாத்தி போட்டான் அப்படின்ற மாதிரி மன அழுத்தமும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் தன்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுதிருக்கிறா. இந்த தகவலை சகோதரன் சொல்லிட்டு போனை துண்டிக்கிறா தர்ஷினி. சமந்த குமார சகோதரியோட போனுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனா தொலைபேசி இயங்கல. உடனடியாக நுவரெலியாக்கு நேரடியாக குறித்த ஹோட்டல்ல அவரை விசாரிச்சிருக்கிறாரு. இப்படியான ஒரு இளம் பெண் தங்கினாங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா தங்கினாங்க, அவங்க அங்கிருந்து பயணமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கிருந்த ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக நுவரெலியாவுடைய தலைமை போலீஸ் நிலையத்துல புகார் அளிச்சாங்க, தனது சகோதரியை காணோம் அப்படின்னு சொல்லி. இப்படியான பல பிரச்சனைகளுக்குள்ள அவ வாழ்ந்து வந்தா, தொலைபேசி மூலம் தெரிவிச்சா, பார்த்த போது அவ இல்ல அப்படின்னு சொல்லி சகோதரர் போலீஸ்ல ஒரு முறைப்பாடை வழங்கியிருந்தாரு. உடனடியாக போலீசார் குறித்த
தர்ஷினி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து விசாரணையை நடத்தினாங்க. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு வந்தாங்க, சுகையினம் அப்படின்னு சொல்லித்தான் பில்லை நான் செட்டில் பண்ணிட்டு அவங்க பயணிச்சுட்டாங்க அப்படின்னு கதையை சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக போலீசார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசிடிவி கேமராக்களை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17ஆம் தேதி இரவு 10:10 மணி அளவுல வந்து குறித்த காதலன் வந்து தர்ஷினியை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிப்பிடித்து வெளியில் கொண்டு சென்று தனது கார்ல ஏற்றுகின்ற சம்பவம் பதிவாகி இருந்தது. உடனடியாக போலீசார் ஊகித்த ஒரு விஷயம் தான் வந்து தர்ஷினி படுகொலையோ அல்லது தற்கொலையோ செய்ததுக்கு பிற்பாடுதான் இப்படி காதலன் காரில் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நுவரெலியாவிலிருந்து முன் ஆசனத்துல சீட் பெல்ட்டை போட்டு தான் தர்ஷினி இறந்த நிலையில தான் தெல்தனிய வரைக்கும் குறித்த காதலன் வந்து அந்த கார்ல பயணமாக இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் தெல்தனிய போலீசாரிடம் போன் பண்ணி சம்பவத்தை குறித்த காதலன் சொல்லி தலைமறைவாக இருக்கிறாரு. அடுத்த கட்டமாக இந்த கார் யாருடையது அப்படின்னு ஒரு விசாரணையை போலீசார் தொடங்கினாங்க. அம்பார பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடையது அப்படின்னு ஒரு விஷயத்தை போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. குறித்த பெண்ணை அவங்க விசாரணை செஞ்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷனுடைய குறித்த காதலுடைய முன்னாள் காதலி அப்படின்னு ஒரு விஷயமும் காதலித்து பாசாங்க செஞ்சு பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டதாகவும் கூடவே காரையும் கைப்பற்றியதாக அவருடைய வாக்குமூலத்துல சொல்லி இருந்தார். அப்போதுதான் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு, திட்டமிட்டு காதலித்து கனடா பயணம் அப்படின்ற ஆசை வார்த்தை கேட்டு 1.5 கோடி ரூபாவை தர்ஷனியிடம் பெற்று திட்டமிட்டு ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது. குறித்த 39 வயதுடைய காதலனுடைய நிழற்படத்தை எல்லாம் இப்போது சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்து இவரை பற்றி தகவல் தெரிஞ்சால் தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீசார் பொதுமக்களுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் திட்டமிட்டு திருடுத கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் என்பதை புரிஞ்சு இது போன்ற விடயங்கள்ல அமர்ந்து சிந்திச்சு அனுபவம் உள்ளவங்களோட பேசி தீர்த்துதான் இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடணும். சொந்த தொழிலையும் விட்டாச்சு, 1,50,00,000 ரூபாய் கடன் வட்டிக்கு வாங்கி கொடுத்தாச்சு, இறுதியில திருமணமும் கிடையாது, கனடா பயணமும் கிடையாது, இறுதியில தொழிலும் கிடையாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில தான் என்ன செய்வது என்று தெரியாம மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலும் மனச்சோர்விலும் தர்ஷினி இருந்திருக்கிறார். இறுதியில இப்படியான ஒரு துரதிஷ்ட நிலை தான் தர்ஷினிக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போது வந்து தர்ஷனுடைய உடற்கூற்று பகுதிகள் வந்து அரசு ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. கொலையா தற்கொலையா என்ற ஒரு விஷயம் இந்த பரிசோதனைக்கு பிற்பாடுதான் தெரிய வரும். கூடிய சீக்கிரம் குறித்த காதலான கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தர்ஷனிக்கு நீதி கிடைப்பதோட இதுக்கு பிற்பாடு எந்த ஒரு யுவதிகளையும் எந்த ஒரு பெண்களையும் இதுபோன்று ஏமாற்றுகின்றவர்களுக்கு சிறந்த பாடமாக அமையும் வகையில தண்டனை கிடைக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்மலான படோவிட்ட பகுதியில வந்து 3 வயது பெண் குழந்தை ஒன்றுக்கு வந்து போதைப் பொருளை பழக்கிறாங்க அல்லது கொடுக்குறாங்க அல்லது குடிக்கும்படி திணிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல வந்து 12 வயது மதிக்கத்தக்க மற்றும் ஒரு பெண் குழந்தை இன்னொரு குழந்தை போதையை பயன்படுத்தி உச்சந்தலைக்கு போதையை அடித்து விழுந்து கிடக்கின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இந்த ஒரு காணொலியில் வந்து மொத்தமாக 7 குழந்தைகள் இருப்பதாகவும் இந்த 7 குழந்தைகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற அல்லது பழக்குகின்ற அல்லது பயன்படுத்த திணிக்கின்ற சம்பவமாகத்தான் இந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த ஒரு காரியத்தை செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய தந்தை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போது வந்து போலீசார் விசாரணையில குறித்த தந்தையை கைது செய்து இப்ப சிறையில அடைச்சிருக்கிறாங்க. தாயும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற வகையில இப்போது போலீசார் விசாரணைகளை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் எங்க பதிவாகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படோவிட்ட என்று சொல்லப்படுகின்ற பகுதி. இந்த ஒரு பகுதியில வந்து பயங்கரமான போதை வர்த்தகர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில அவர்களுக்கிடையே பல்வேறு சண்டைகள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்து பல்வேறு படுகொலைகள் நடந்த பல்வேறு சம்பவங்களும் பதிவாக இருந்து அதுல கடந்த காலங்களில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ரத்மலான அஞ்சு படோவிட்ட அசங்க சாண்டே அவிஷ்க அப்படின்னு சொல்லி பாரிய அளவிலான போதை வர்த்தகங்களில் ஈடுபடுகிறவங்களோட பிரதேசம் தான் இது. இந்த ஒரு பிரதேசத்தில் தான் 3 வயது குழந்தையை கூட விட்டு வைக்காத ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைக்கு வந்து போதையை கொடுத்து அந்த குழந்தைக்கு போதையை கொடுத்து அல்லது போதையை பழக்குகின்ற அல்லது அதை பயன்படுத்த திணிக்கின்ற சம்பவம் பதிவாகி இருக்கு. இப்போது ஆறுதலான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த தந்தையை இப்போது போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழலாகத்தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் போலீசார் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தந்தையை கைது செய்தது என்பது ஆறுதலான ஒரு விடயம். பெரும்பெரும் பாதாள உலக கும்பல்களோடு இருந்த போதை வர்த்தகம் பாடசாலை வரைக்கும் சென்றிருந்தது. இப்போது வீடுகள் இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் விட்டு வைக்காத ஒரு சூழ்நிலை தான் இப்போது ஏற்பட்டிருக்கு. போதையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் கைது செய்து போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட மற்றும் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவமும் பதிவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் 11 மணி அளவுல போலீஸ் குழுவினர் வந்து ஒரு பிரதேசத்துல போய் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து இளைஞர்களை அடிச்சு கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போதை பொருட்களோட சம்பந்தம் இருக்கு, போதை வியாபாரம் செய்றீங்க, அதை பயன்படுத்துறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல தான் இந்த ஒரு கைதை செய்ய நினைச்சாங்க. ஆனா என்ன,
அந்த பிரதேசத்து இளைஞர்களால் போலீசாரை விழுந்து விழுத்து வைத்தியசாலைக்கு அனுப்பி வச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இளைஞர்களுக்கும் போதைப் பொருளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா திட்டமிட்டு போதைப் பொருளை அவங்களுக்குள்ள வச்சு கைது செய்கின்ற ஒரு செயற்பாட்டுக்கு தான் போலீசார் வந்து திட்டமிட்டு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. போலீசாரை அடிச்சு போலீசாரோட வாகனத்தை செக் பண்ணி அங்கிருந்து ஒரு போலீசாருடைய பேச எடுத்து செக் பண்ணதுல தெரிய வந்திருக்கு, அதுக்குள்ள ஐஸ் போதைப் பொருள் இருந்திருக்கு. உடனடியாக பிரதேசத்து போலீசாரை அழைச்சி குறித்த போலீசாரை ஒப்படைச்சு அந்த போதைப் பொருட்களையும் கொடுத்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. இப்படியான போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இவர்களுக்கான தண்டனையும் கொடுக்கப்படணும். என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.